ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய 5 அருமையான லைஃப் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கிளாத்தை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஓல்டு கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே சின்ன சைஸ் பாட்டில் வந்து தண்ணி பாட்டில் எடுத்திருக்கேங்க. நீங்கள் பெரிய சைஸ் பாட்டிலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதனுடைய மூடியை வந்து கழட்டி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருக்க கிளாத்தில் வந்து இந்த மாதிரி காலர் கைப்பகுதி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸுக்கு வந்து டிஷர்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதனால் பழைய டிஷர்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து கைப்பகுதி கழுத்து பகுதி எல்லாமே வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கைப்பகுதியோடைய ஜாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி அந்த கிளாத்துடைய சென்டராக வச்சு மடித்து விட்டு அந்த ஸ்டிக்கை வந்து அந்த வாட்டர் பாட்டிலுடைய வாய்ப்பகுதி வழியாக இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். டைம் பாஸ் விவசாயி, மணிமேகலை, ஐஸ்வர்யா, மனு, ரம்யா, சக்தி, சுஜாதா, உதயகுமார், ராமலக்ஷ்மி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதனுடைய மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் கழண்டு வராமல் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக வந்து இழுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஷர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோப் மாதிரி மாறிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சூப்பரான ஃப்ளோர் மாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சின்ன சைஸ் டிஷர்ட் தான் எடுத்திருந்தேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பெரிய சைஸ் டிஷர்ட்டில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃப்ளோர் மாப் கிடச்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிப்ஸ் நம்பர் 1ல் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை எடுத்திருக்கேன். அது கூடவே ஓல்டு பேங்கிள்ஸையும் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த மூடியுடைய வெளிப்பக்கத்தில் கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு நம்ம எடுத்திருக்க பேங்கிள்ஸை அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய முன்பக்கத்தில் இந்த மாதிரி அழகாக ஒட்டி விட்டுருங்க. ஒன்று மேலே ஒன்று க்ளூ அப்ளை பண்ணி அழகாக அந்த பேங்கிள்ஸை ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிக்கலாங்க. சங்கீதா, ரகு, தமிழ் அழகு, செல்வி சேகர், லதா ரவிச்சந்திரன், லக்ஷ்மி பிரியா, பை யூடியூப் வியூஸ், காதர், ஃபாசில், பாக்யா, விஜி, கண்ணன், சுஜப் குமார், பிருந்தா, திவ்யா, சுந்தர், வசந்தி, டெய்சி, புஷ்பராஜ், பானு, பிரதீக்ஷா, சாந்தி, பிரதர்ஷனா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எடுத்திருந்த எல்லா பேங்கிள்ஸையுமே க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒன்று மேலே ஒன்று ஒட்டி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பிளாஸ்டிக் பாட்டில், அதனுடைய பாட்டம் போர்ஷனை இந்த மாதிரி உள்பக்கமாக இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து சின்ன சைஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டாக உள்ளே இன்செர்ட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரிமோட்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபா பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிளில் இந்த ரிமோட் ஸ்டாண்டை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு ஷாக்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே நான் வந்து மரத்தாலான ஒரு பழைய தோசை கரண்டி வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம அந்த ஷாக்ஸை அந்த தோசை கரண்டிக்கு மேலே வந்து போட்டு விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஷாக்ஸை மடித்து விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக போட்டு விட்டுருங்க. நான் இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். அந்த ரப்பர் பேண்டை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வந்து அந்த ஷாக்ஸை நல்லா மடித்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்ளீனிங் ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்விட்ச் போர்டு, விண்டோ, டோர் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஷாக்ஸை வந்து இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெடிசன்லாம் வாங்கினா கொடுப்பாங்க
இல்லைங்களா? ஸோ அந்த பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த பாக்ஸுக்கு மேலே நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு சிசர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக வந்து எல் ஷேப்பில் கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் டபுள் சைட் டேப் போட்டு ஓப்பன் ஆகாத மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வராது, ஓப்பனாக க்ளோஸ்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக கிஃப்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். இந்த கிஃப்ட் பேப்பரை ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக இந்த பாக்ஸுக்கு மேலே ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள்லாம் மறைஞ்சிரும். பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம என்ன பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி விட்டுட்டேன். இதனுடைய மேல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த கிஃப்ட் பேப்பரை அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட கிஃப்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா ஓல்டு கிளாத்தை வந்து பிரைட் கலராக சூஸ் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக் சைட் திருப்பிக்கிட்டு டபுள் சைட் டேப்பை வந்து மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே டபுள் சைட் டேப் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிச்சனில் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம அழகாக வந்து காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ காஃபி தூள் பேக்கெட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸோ ஒரு கண்டெய்னரோ தேடிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைல டப்பாக்கள், அதுக்கப்புறம் ஜுவல் பாக்ஸு, சிரப் பாட்டிலுக்கு மேலே கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் கேப்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு காட்டன் பாக்ஸை எடுத்து அந்த பாக்ஸ்லேருந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் அந்த அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு கீழே வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து எம்டி டேப் ரோல் வந்து எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி எம்டி டேப் ரோல் எடுத்துக்கோங்க. அந்த டேப் ரோலுக்கு மேலே கலர் டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி விடும்பொழுது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் ஒட்டி எடுக்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சைடில் மட்டும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த காட்டன் ரோலை அந்த காட்டன் அட்டையோடு சேர்த்து ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மூடிகளை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க. ஃபஸ்ட் நான் வந்து ஜுவல் பாக்ஸை ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் மூடிகளை அழகாக நம்ம சைடில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த தைல டப்பாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மூடியோடு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கேப் தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நம்ம தேவையான குட்டி குட்டி பொருட்கள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேஃப்டி பின்னு, பொட்டு, குஷி கிளிப்ஸு, இயர்ரிங்ஸு, நெயில் கட்டரு, ரிங்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ரிங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு படியாமல் இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தைல பாட்டிலுக்குள்ளே இந்த ரிங்கையும் இயர்ரிங்கையும் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு வைக்கும் பொழுது எது எங்கே இருக்குன்னே தெரியாமல் கச்ச கச்சன்னு இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தைல பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் சிரப் பாட்டிலுடைய மூடிங்க, அப்புறம் ஜுவல் பாக்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற வீடியோஸ் வந்து என்னால் போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.